श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद अध्यायम 276 श्लोकम। प्रवृत्तिर्नोपयुक्ता चेत निवृत्तिः क्वोपयुज्यते बोधहेतुर्निवृत्तिश्चेद् बुभुत्सायां तथेतराम्। इन ஐதரேய பிராமணம் ஒரு சிறந்த மந்திரம் ஒன்று வரும். செரைவைதி செரைவேதி 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 அப்படின்னா கீப் மூவிங் அப்படின்னு அர்த்தம். ஹரிச்சந்திர கதை வரும். அதில் ஹரிச்சந்திரனுடைய பிள்ளையான லோஹிதனுக்கு பிராமண ரூபத்தில் வந்த இந்திரன் பண்ணுற ஒரு உபதேசம், நெவர் ஸ்டாப், கீப் மூவிங். அப்படின்னா நேற்றுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தில் இதுக்கு அர்த்தம் பார்க்கும்போதும் இந்த பூர்ணமாக இருக்கிற சத்தியம் பற்றி இந்த உதாரணம் எடுத்துகிட்டு நாம் பேச தொடங்கிட்டோம். இதில் சில விஷயங்கள் இன்றைக்கும் சிந்திச்சு அப்புறம்தான் அடுத்த ஸ்லோகங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பூர்ணமாக இருக்கிற சத் வஸ்து அது எப்பவுமே பூரணம்தான். ஒரு ஆங்கிளில் நேற்றுக்கு இது பற்றி சொல்லும் போது పూర్ణతలో మాయ అనేది కల్పికపట్టి కానపడ్డది அப்படின்னு சொன்னோம். மாயா అనేది கல்பிச்சு காணப்பட்டது. அந்த சுற்றி இருக்கிற அந்த 8 மாதிரி காணப்படுற இது மாயா அது சத்தியంలో தான் காணப்படுறது, பிரம்மன்లో தான் காணப்படுறது. ஆனால் மாயைக்கு சத்தியத்துவம் இல்லை, பிரம்மனுக்கு தான் சத்தியத்துவம். சும்மா காணப்படுறது. இங்கே நேற்றுக்கு சொல்லும் போதும் பிரவருத்தி நிவృత్తి பற்றி சரி, இப்போ எதுக்கு ஐத்தரேய உபனிஷத்துடைய மந்திரம் சொல்லிட்டிங்கன்னா கீப் மூவிங் అనేది பிரவருத்தி பண்ணிட்டே இரு. 2 பேருமே மாயக்குள்ளே தான் இருக்கிறான். பிரவருத்திக்கிறவனும் மாயக்குள்ளே தான் இருக்கிறான், நிவృత్తి மார்க்கத்தில் போகிற அவனும் மாயில தான் இருக்கிறான். எதுலேருந்து நிவృత్తి ஆகணும்? மாயாலேருந்து நிவృత్తి ஆகணும்னு சொல்லி இன்னொருத்தர் இந்த மாயன்னா நான் தெரிஞ்சுக்கணும், இதில் இன்னும் என்னென்னமோ அற்புதமாக காணப்படுறதே, எனக்கு வேறு வேணும், சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு போகிற ஒருத்தனும். ஆனால் இன்றைக்கி இன்னொரு திருஷ்டிகோணத்துலேயும் இந்த விஷயத்தை நீ பார்ப்போம். ஸோ மாயா ஒன்றும் இல்லை, அது பிரம்மம்ல காணப்படுற மாயா சகித பிரம்மந்தான் பூர்ணமானது, மாயாவாக காணப்படுறதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இது மாயிலிருந்து விடுவிக்கப்படுறதுன்னா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு, இல்லூஷன்னு புரிஞ்சுக்கிட்ட தைவி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதை. ஜஸ்ட் அந்த இல்லூஷன் நாட்டுன்னு எடுத்துட்டா திரும்பி பூரணமாக நிற்கிறது. ஸோ இது கீப் மூவிங்கன்னா இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்கணும்னா, இப்போ சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னே ஆசை வந்தாவே சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் படித்து சத்தியம் தெரிஞ்சுக்கணும் అనేది కూడా ஒரு ஆசை தானே. பிரவர்த்திக்காமல் சத்சங்கத்துக்கு வராமல்
ஒரு சாதகனுக்கு வந்து குரு உபதேசம் கிடைக்காம அதெல்லாம் பிரவர்த்திக்கிறதானே. அதனால் பிரவருத்தி கூட நிவృத்திக்காக தான். ஸோ நிவృத்தி வேணுமென்னு ஆசைப்படுறவங்களும் பிரவர்த்திச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. அதனால் இந்த 2 வார்த்தைகள் வந்து நேற்றுக்கு பார்க்கும்போது சில ஸ்லோகங்களுக்குள்ள சண்டை கான்ட்ரடிக்ஷன் உருவாயிடுது. கர்மகாண்டிகள்னு வந்து ஞான நிஷ்டை ஏற்படாத சாஸ்திரம் மட்டும் படிச்சிருக்கிறவங்க வந்து அவங்களே ஆர்கியூ பண்ணி நீங்கள் கர்ம காண்டத்தில் ஈடுபடுறதில்ல தப்புன்னு சொல்கிறதோ, கர்மகாண்டத்தில் இருக்கிறவனை வந்து ஞானின்னு பார்த்து ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்துட்டு ஞானின்னு இல்லை, சாஸ்திரம் படிக்கிறவன் ஞானி, இது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கார் அப்படின்னு சில ஸ்லோகங்களை நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ ஏன் அவர் கர்மகாண்ட செய்கிறவன் அவன் பாட்டுக்கு அவன் இருந்துக்கிட்டுமே, நீ பாட்டுக்கு ஞானி பாட்டுக்கு இருக்கலாம். அவர் நிவృத்தி அனுப்பி போகிறாரு, நீ பிரவருத்தி அனுப்பி போகிறேன். ஆனால் 2 பேரும் மாயக்குள்ளே தான் இருக்கிற. அதனால தான் மாயலன்னு தாண்டி வரணும்னா பிரவருத்திச்சியும் கீப் மூவிங் போயிட்டு கண்டிப்பாக சில பேருக்கு சட்டுன்னு இப்போவே இந்த ஜென்மத்திலேயே இன்றைக்கே அந்த ஜகத் மித்யா பிரம்ம சத்தியமனே தெளிவு ஏற்படலாம். சில பேருக்கு அநேக வருஷங்களுக்கு அப்புறம் ஏற்படலாம், சில பேருக்கு அநேக ஜென்மங்கள் அப்புறம் ஏற்படலாம், சில பேருக்கு எப்போ தெரியவே தெரியாத ஏற்படலாம். பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு இப்போது பார்க்குற பாயிண்ட் என்னன்னா, ஸோ சாஸ்திரம் படிக்கணுமன்னாவே அதனால தான் சங்கராச்சாரியர் வந்து என்ன பாடியிருக்காரு பஜகோவிந்தத்தில், சத்சங்கத்வே நிசங்கத்துவம். உனக்கு நிசங்கத்துவம்னு நிவృத்தி வரணுமன்னாவே முதல்ல பிரவர்த்திக்கணும். ஆனால் இங்கே கிளாஸ் என்னன்னா, நிவృத்திய அப்படின்னா என்னன்னா ஜீவிதத்தில் கடைசி காலம் வரைக்கும் பிரவருத்திலேயே இருக்காது, சகாம கர்மங்களே செஞ்சுக்கிட்டு ரிலேட்டிவ் மித்யா ஜகத்திலேயே ஈடுபட்டுட்டு இருக்காது. ఆధ్యాత్మికతలో ప్రవృత్తిని ఏర్పడుతుకో, ఆధ్యాత్మికతలో ప్రవృత్తిని ఏర్పడుతుకో. ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் பிரவருத்தி பண்ணுறவனே ஆசை இல்லைன்னு அப்புறம் எல்லாம் நிவృத்தின்னா முதல்ல வருமா என்ன? அப்படி வரதில்லை யாருக்கும். விவேகம் வைராக்கியம் అనేది క్రమమాద గ్రాడ్యువల్ శనైహిద அது வரும். அப்படி இருக்கும்போது இந்த 2 வார்த்தைகளுன்னு அதாவது அந்தந்த இடத்துல கரெக்டு தான். ஸோ அதனால் ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் பிரவர்த்திக்க ஆரம்பி கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும், இந்த சரீரம் விடுற வரைக்கும் கர்ம காண்டங்களே இகலோக பரலோகங்களை பற்றி ஆசிச்சுட்டு அதில் ஈடுபடாது. அப்படின்னு சொல்கிறதுக்காக தானே ஆசிரம தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆசிரம தர்மத்தின்னு ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அங்கே முதல்ல பிரவர்த்திக்க சொல்கிறது. ஆனால் பிரவர்த்திச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம் வரைக்கும் பிரவர்த்திக்கணும், ஈடுபடணும். அடுத்த 2 ஸ்டேஜஸ் ஆஃப் த வாழ்க்கையில் வந்து நிவృத்தி விட்ரா பண்ணிக்கணும். ஸோ பிரவருத்தியும் தேவை, நிவృத்தியும் தேவை. ஏன்னா நிவృத்தி பண்ணாமல் விட்ராவல் பண்ணாமல் சத்தியத்துக்கிட்ட நீ வர முடியாது. இப்போ இந்த சக்கரத்துக்கு இது ஜெயிண்ட் வீலாக வச்சுக்கோங்க. அந்த பெரிய சக்கரம் சுற்றுவோமே பொருள் காட்சியில், இதில் சுற்றிட்டே இருக்கிற அவனுக்கு வந்து தலை சுற்றிட்டே இருக்கும். இதுதான் சம்சாரம். பெரிஃபெரி பவுண்டரியில் இருந்தால் சம்சாரம் துக்கம். ஏன்னா இந்த சக்கரம் வந்து சுற்றிட்டே இருக்கும், இது நிற்கவே நிற்காது. அப்போ என்னதான் பண்ணணும்னா, இந்த சக்கரத்தில் சுற்றுறது நீ உட்கார்ந்துருக்கே அதில் ஈடுபடாமல் விட்ரா பண்ணி சென்டருக்கு வந்துடு. சென்டருக்கு வந்தாச்சுன்னா உன்னுடைய ஸ்வரூபத்தையிட்டு நீ வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்வரூபனிஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு
ஒரு பக்கம் வியாவகாரிகமாக துவைத்தத்தில் பிரவர்த்திச்சுட்டு இருந்தால் கூட இங்கிருந்து பிரவர்த்திக்கிறான். அதனால அவனுக்கு ஞானி ஜீவன் முக்தான்னு சொல்கிறோம். அதனால் ஆசிரம தர்மம் படியிலோ பார்க்கும்போது நிவೃತ್ತಿ பண்ணணும் தானே. வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிவೃತ್ತಿ விட்ராவல் பண்ணாமே வாழ்க்கையிலோ அடுத்த படிக்கு வராமே துக்கத்தில் நிவೃತ್ತಿ கிடையாது. சம்சார துக்கத்தில் நிவೃತ್ತಿ கிடையாது. அதனால தான் பகவத்கீதையிலோ பகவான் கர்மயோகத்தை பற்றி சொல்லும் போது ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் பவத். பிரவர்த்திக்காமே கர்மத்தை ஆரம்பிக்கவே இல்லை, ஈடுபடலைன்னா அப்புறம் நைஷ்கர்மிய சித்திங்கிறது வந்துடும். அதுதான். ஸோ பிரவர்த்திக்காம இந்த 3வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு திரும்பி பகவத்கீதை பார்க்கணும், அப்போ நல்லா புரியும். ஸோ அதனால் பிரவృత్తి நிவృత్తి అనేది பக்கத்தில் சேர்ந்து போயிட்டு கடைசியில் நிவృత్తిயில் தான் முடியும். இதுதான் நேற்றுக்கு இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம். அதனால் நிவృత్తి అనేది பிரவృత్తి பண்ணதுக்கப்புறம் தான் நிவృత్తిன்னு சொல்ல முடியும். நான் இப்போ எல்லாத்துலேருந்து விட்ரா பண்ணேன் அப்படின்னா இது முன்னாடி இன்வால்வ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் அந்த பிரவர்த்திக்கிறது எதுக்குன்னு சொன்னால் அங்கே தான் கர்மயோகத்தை மனசில் வச்சுக்கிட்டு பிரவர்த்திக்கணும். அது தெரியாமல் சகாம கர்மங்களே செஞ்சிட்டு இருந்து கர்ம பந்தத்தில் மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் மெயின் ஃபண்டமெண்டல் ஒரு கிரகஸ்தனை பிரவೃத்தியில் இருக்கிறவனுக்கு சொல்லப்படுற ஒரு பாடம். அப்போது அது தெரிஞ்சுக்கிட்டு மனசில் அந்த விதமான லோகத்தில் ஈடுபடும். அது என்ன பண்ணும்? சித்தத்தினை சுத்தி பண்ணி உனக்கு வைராக்கியத்தினை வளர்த்து விவேகத்தினை கொடுத்துட்டு நிவೃத்திக்கு உனக்கு வடி கொடுக்கும். நிவೃத்திக்கு வடி கொடுத்ததுன்னு அப்போ என்ன? சாஸ்திரத்தில் ஈடுபடுவேன், சிரவணத்தில் ஈடுபடுவேன், அதையும் பிரவೃத்தி தான். அதுக்கு பிறகு அந்த நைஷ்கர்மிய சித்தி ஞான நிஷ்டை ஏற்படும் போது சர்வம் நிவೃತ್ತಿ ஆகிடுது ஞானத்தினால. இன்றைக்கி நிறைய அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குள்ள ஞான நிஷ்டை பற்றி ஞானத்தினை பற்றி பாராட்டி பேச போகிறாரு. 277வது ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி அனுப்புகிறான். படிக்கிற முதல்ல புத்தச்சேன்ன புபுத்சேத நாப்யசௌ புத்தியதே புனः அபாதாதனுவர்த்தேத போதோ ந த்வன்யசாதனாத். என்ன கேள்வி கேட்குறான்னா, சரி இந்த பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ ஏதோ பேசியிருக்கீங்க, சரி நிவೃತ್ತಿக்கு வந்துதான் ஆகணும், தேர் ஷுட் பி எனஃப் ஆஃப் பிரவೃತ್ತಿ అనేది ஒரு நிலை வரணும்னா, சரி சத்தியத்தை தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் பிரம்மத்தின் உணர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரவೃತ್ತಿ தேவையில்லையா? there is no need of பிரவೃತ್ತಿ அப்படின்னு கேள்வி கேட்குறான். பதில் என்னன்னா, பிரவೃತ್ತಿ வியாவகாரிகமாக ஏதோ இருந்தால் இருக்கலாம். ஆனால் இவனுக்கு ஒரு வாட்டி சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னொரு வாட்டி అనేది கிடையாது. சத்தியம் த ரியலைசேஷன் ஆஃப் த ட்ரூத் ஓன்லி ஒன்ஸ். எப்படி நீச்சல் అనేది கஷ்டப்பட்டு கற்றுக்கும்போது எப்படியோ கிளிக் ஆகும், அந்த நீச்சல் வந்துடுது.
ஒரு வாட்டி எப்படி வந்துச்சுன்னா சொல்ல முடியாது, வந்துச்சு. என்னமோ பிரயத்தனம் பண்ணோம், ஆனால் எப்போ எந்த சமயத்தில் கரெக்டாக வந்துச்சு అనేది அந்த கரெக்டாக ஒரு கிளிக்ன்றார் அதான் சுவாமி. அப்படி கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீச்சல் மறக்கிறான யாராவது. சைக்கிளிங் கூட அப்படி இது. இந்த ரெண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சைக்கிளிங் பண்ணுறவன் சைக்கிள் பேலன்ஸ் பண்ணுறது சட்டுன்னு ஒரு நாள் ஒரு சமயத்தில் பேலன்ஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸு கற்றுக்கினது வந்ததுக்கப்புறம் போகிறதா. நீ 10 வருஷம் சைக்கிள் ஓட்டலைன்னா கூட போகுமா? போகாது. அந்த மாதிரி தான் செல்ஃப் நாலேஜ் అనేది ஒரு வாட்டி தான் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால பிரவர்த்திக்கிற வேலை இல்லை. பிரவர்த்திக்கிறதுன்னு என்ன? இகப்பர சுகங்கள் அவனுக்கு தேவையில்லை, அதனால் அவன் அதில் பிரவர்த்திக்க மாட்டான். சரி, சாஸ்திரம் ஆத்தியாத்மிகளை பிரவர்த்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் சிவனேன்னு சொல்லிட்டு என்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ பிரவர்த்திச்சானும் நிவೃತ್ತಿ ரெண்டுமே எனக்கு வேஸ்ட்டு தான், எதுவுமே தேவையில்லைக்காது. இந்த நிலைக்கு பேர் ஜீவன் முக்தி நிலை. ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் பிரவர்த்திக்க கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பிரவர்த்தி అనేది சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் ஞானி திரும்பி யஜ்ஞ யாகங்களோ ஸ்வர்க்கம் வேணும் இதெல்லாம் இருக்குமா? அது இருக்காதுன்னு தானே பிருதாரண்யக மந்திர உபனிஷத்து நம்ம மந்திரத்தோடு ஆரம்பித்தது. கிமிச்சன் கஸ்ய காமாயான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இப்போது ஞானி ஆனதுக்கு பிறகு, ஞானம் உதயிச்சதுக்கு பிறகு இது எப்படின்னா உதாரணம் ஒன்று கொடுத்துட்ருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. பதத்துடைய அர்த்தம் பாருங்க, அப்புறம் இந்த 2-3 பாயிண்ட்ஸு விவரிக்கிறேன். புத்தியா சேத் ஒரு வாட்டி ரிலைஸ் ஆனதுக்கப்புறம் ந புபுத்சேத, திரும்பி ரியலைசேஷனுக்கு ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ரிலைஸ் ஆகிடுது ஆல்ரெடி. யாரு? இந்த மேன் ஆஃப் விஸ்டம் அசௌ புனः நாபி புத்தியதே. அகெயின் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை திரும்பி. ஸோ அது ஒரு வாட்டி பொது வெளிச்சம் வந்துச்சுன்னு அதனால் அதுக்கப்புறம் விட்ராவல் ஆல்சோ யூஸ்லெஸ் தான். நான் இப்போ விட்ரா பண்ணி என்ன பண்ண போகிறேன்? பிரவர்த்திச்சு என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் பிரவருத்தி நிவೃತ್ತಿ ரெண்டுத்துக்கு அதீதமாகிறேன். பிரகாஷம் ச பிரவருத்திஞ்ச மோகமேவ ச பாண்டவா. அப்படி என்னென்ன இதே குணங்களை பற்றி சொல்லும் போது கீதையில் பகவான் உபயோகப்படுத்தின வார்த்தைகள் 3 குணங்கள் கூட ரிலேட்டிவ் அண்ட் வித்யா பிரபஞ்சத்துக்கு எழுத வரும். அதனால் சத்தியம் நம்ம ஸ்வரூபம் இந்த 3த்துக்கு அதீதமாக இருக்குது. பிரவருத்தி நிவೃತ್ತಿ கூட அதீதமாக இருக்குது. அதனால் அதுக்கு பிறகு இப்போது பாயிண்ட் என்னென்னா போதக அபாதாத் போத ஏற்பட்ட ஞானத்துக்கு இப்போ இவனை பிரவர்த்திச்சானும் நிவೃತ್ತಿ இது எதுவுமே தேவையில்லை. பிரவர்த்திச்சானும் ஒன்றும் ஆகாது இவனுக்கு. ஏன்னா ஞானம் ஒரு வாட்டி உதயிச்சதில்லை. அபாதாத் இந்த ஞானம் இவன் பிரவர்த்திச்சதுனால மறுபடியும் ஞானம் நெகேட் ஆக போகிறதில்லை. இதுக்கு நான் உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். லெட் மீ ஃபினிஷ் தட். அனுவர்த்தேத, அந்த ஞானம் అనేది எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. என்ன இருக்கு? அதுக்கு வேறே திரும்பி அந்நிய சாதனாத் நது, வேற இன்னொன்று ஏதோ அது பண்ணி அந்த ஞானத்தை அப்படியே கட்டிய ஞானம் குறைஞ்சி போகாமல் வச்சுக்கணும், ஞானத்தோடைய பலம் குறையாமல் வச்சுக்கணும். சரியான ஞானம் வந்தது ரியலைசேஷன் ஒரு வாட்டி தான், அந்த அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது சேர்க்கணுமா? ஏதாவது அதுதான் சுவாமி சொல்லுவார், நோ கெயின் நோ லாஸ். இதில் அதுக்கப்புறம் அசல் ஞானி ரிலைஸ்டு பர்சன்னு யாரும் இருக்க மாட்டான். அதுதானே டாபிக் நமக்கு. கர்த்தர போக்தர யாரும் இல்லைங்க. தேர் இஸ் நோபடி ஹூ ரியலைஸ்டு. ஏன்னா படி இருந்தாவே அங்கே திரும்பி துவைத்தம் வரும் இல்லையா?
அதுதான் ஞான நிலை. ஸோ இதுக்கு உதாரணம் இந்த பாயிண்ட்டுக்கு, இப்போ ஜாகிரத அவஸ்தையில் காலையில் ஒரு வாட்டி ஏந்திட்டோம், மறுபடியும் தூக்கத்துக்கு போகிற வரைக்கும் ஜாகிரத அவஸ்தை நடந்து கொண்டே இருக்குது. எக்ஸாம்பிள் நல்லா கவனமாக கேளுங்க. ஜாகிரத அவஸ்தை ஞானத்துக்கு ஜாகிரத அவஸ்தைக்கு கம்பேரிசன் பண்ணுறோம். நிறைய பல வகையான வேலைகள் செய்கிறோம். அதுக்கு நான் பல வகையான ஒரே வேலை செய்யலை, பல வகையான வேலை செய்கிறேன். அப்படி செய்யும்போது நான் ஜாகிரத அவஸ்தையில் இருந்ததை இது எல்லாமே பண்ணுறேன் அனே விஷயத்தினை எப்பாவது மறக்கிறோமா? மறக்கலை. மறக்காமே ஆனால் பல வேலைகள் நடக்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாக்ட்லி இதே. ஆத்மபோத நானு சத்தியம் பிரம்மம் ஜகத்து மித்யா தேகம் நாகம் நாகம் ஜீவ ஆல்சோ. மூணேதான் மொத்தம் ஆத்தியாத்மிக சாதனத்தில் மொத்தம் 3 பாயிண்ட்ஸாக பிரித்து வச்சா இதுக்கு சுற்றி தான் எல்லா பல விவரணைகள் அண்டு சாதனைகள். ஜகத்து மித்யா. சரி, ஜகத்துன்னு பற்றி விட்டுவிடுங்க சார். நானும் தேகம்னு நினைக்கிறதே போய் அது தேகம், நான் தேகம் இல்லை நான் ஜீவனோ ஜீவன் இல்லை. அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தினையும் நெகேட் பண்ணிட்டோம், ஸ்தூல சரீரத்தை நெகேட் பண்ணிட்டோம், ஸ்வரூபத்தில் நிற்கிறோம். அதனால் அந்த எப்பவுமே இந்த போதம் అనేది போகிறதில்லை. அதனால தான் ஆத்ம போதம் என்றோம். ஓகே, பிரம்மா முதல்ல வந்து அது விருத்தி ரூபத்தில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஸ்பூர்த்தி, அதுக்கப்புறம் போதம் ஏற்படும். ஏன்னா அது உணர்வு அது எப்பவுமே அப்படி இருக்கு, நான் சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன் இந்த உதாரணம் சொன்னது காரணம் என்னென்னா, இந்த சத்தியம் நான் வேறு, சத்தியம் இல்லை, நான் சத்தியம். இந்த ட்ரூத் இஸ், இதுக்கு 2 விஷயங்கள் சாஸ்திரம் சொல்கிறது. இங்கிலீஷில் வந்து இது டிரான்சென்டென்டல் அண்ட் எமினென்ட், இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டிரான்சென்டென்டல் அண்ட் எமினென்ட் எப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும். ஜலம் வந்து அதுக்கு நாமரூபங்களுக்கு கொடுத்து பார்க்கும்போது அலைகள் சமுத்திரம். ஆனால் அலைகள் சமுத்திரத்துக்குள்ள எமினென்ட்டான ஆப்வியஸாக கிளியராக ரொம்ப அதில் அதில் ஜலம் இருக்கு, ஆனால் நாமரூபங்கள் இருக்கு. நாமரூபங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இப்போ நாமரூபங்கள்னு பார்த்துட்டு இருக்கும்போது கூட எமினென்ட்டாக உள்ள அசல் அது உண்மையாக ஜலமே தான். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும் விஸ்வரூபம். ஸோ ரூபங்கள் நாமங்கள் பலது இருந்தால் கூட இந்த சத்தியம் అనేది நான் உணர்வு எமினென்ட். அப்படின்னு சத்தியத்து மேலே நாமரூபங்கள் காணும். இது தங்கம் உதாரணம் சொல்கிறோம், ஆபரணங்கள் பலவாட்டு. இப்போ ஜலம் பற்றி சொல்கிறோம். அப்போது என்ன, எனக்கு நாமரூபங்கள் இருக்கு அப்படின்னு நான் லிமிட் பண்ணிக்கிறது இருக்கு பாருங்கோ, அந்த பாவனை இல்லை. நாமரூபங்கள் நானே தான், என்னே நாமரூபங்கள் வச்சு கூப்பிடுறாங்க பலது. ஆத்மனே பிரம்மம்னே ஜலத்தினே கடல் என்றோம், அப்புறம் அலைகள் என்றோம். ஸோ விஸ்வரூப். ஆனால் இப்போது நாமரூபங்கள் வச்சு கூப்பிடலைன்னாலும் நான் வந்து நாமரூபங்களுக்கு அதீதமாக டிரான்சென்டென்டலாக இருக்கேன். அதான் டிரான்சென்டென்டல்னு அர்த்தம். விஸ்வத்தீர்ண விஸ்வரூப நாமரூபங்கள் என மேலே கல்பிக்கப்பட்டது. ஆத்மான பிரம்மமான என மேலே சும்மா கூப்பிடப்படுறது. கூப்பிடுறதுக்கு என்ன, கூப்பிட்டோம், பலது கூப்பிடலாம். ஆனால் அது கூப்பிட்டானும் கூப்பிடலைனாலும் காணப்படலைனாலும் தீரணன்னு டிரான்சென்டென்டல், அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ எமினென்ட் அண்ட் டிரான்சென்டென்டல் நான் ஆத்மா பிரம்மம்
அதனால தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கு అజ్ఞానం అనేది ஒன்று இருக்குன்னு அது ரொம்ப எஃபெக்ட் தாக்குறது நம்மளன்னா என்னன்னா நம்ம வந்து இந்த ரெண்டுத்திலும் நம்ம புத்தி மனசு மாட்டிக்கிச்சு, அதில் மாட்டிக்கிச்சு. என்னது? இதே தான். ஒன்று வந்து நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல மாட்டிக்கிட்டோம். ரெண்டாவது வந்து காரிய காரணத்தினை பற்றியும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் நாமரூபம் மித்யா, காரிய காரணம் மித்யா. மித்யான்னா கல்பிக்கப்பட்டது, மித்யா இல்யூஷன். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அடிப்படை அர்த்தமாக சொல்லப்பட்டது. அதனால் தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு அவன் ஸ்வரூபம் இப்படி, ஐ ஆம் டிரான்சென்டென்டல் அண்ட் எமினென்ட். ஏன்னா நாமரூபங்களுக்கு என் மேலே இருந்தாலும் காணப்பட்டால் கூட நானே தான். ஆனால் அந்த நாமரூபங்களுக்குள்ளே யார்? நான் தான் இருக்கேன். தங்கம் தானே ஆபரணங்களுக்குள்ளே இருக்கு. ஆபரணங்கள் நம்முடைய அட்டென்ஷன் என்ன? நாமரூபத்தை முக்கியத்துவம், அங்கே தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 288 வந்து 78 இந்த அஜ்ஞானத்துடைய பிரபாவம்னால அஜ்ஞானத்துடைய பிரபாவம்னால ஞானநிஷ்டை ஏதாவது மாறுமா? அது மேலே எஃபெக்ட் இருக்காது. அஜ்ஞானத்துடைய எஃபெக்ட். அஜ்ஞானம் அவ்வளோ பவர்ஃபுல்ன்றோம், உலகம் மாயா பவர்ஃபுல்ன்றோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் நாலேஜ் ஏதாவது மாறுமா? அஜ்ஞானத்தினாலும் அஜ்ஞானத்துடைய எஃபெக்ட்ஸு, அஜ்ஞானத்துக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, என்னது? ஆவரணம் விக்ஷேபம் ரெண்டு இருக்கு. இக்னோரன்ஸ், வீலிங் அண்ட் ப்ரொஜெக்ஷன். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் தான் இந்த ஸ்லோகம். நாவித்யா நாபி தத் காரியம் போதம் பாதிதுமர்ஹதி புரைவ தத்வபோதேன பாதிதே தே உபேயதஹ. ந அவித்யா ந அபி தத் காரியம். கேள்வி கேட்டா இல்லை, அவித்யா அஜ்ஞானம் வந்ததுக்கப்புறம், வித்யா வந்ததுக்கப்புறம் கூட ஞானம், இந்த அவித்யா மறுபடியும் அது வந்து தாக்குமா, எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டே. இல்லைப்பா, ஒரு வாட்டி ஞானம் சூரியன் உதயிச்சாச்சுன்னா உதயிச்சது. ஏன்? சூரியனுக்கு முன்னாடி இந்த அஜ்ஞானம் అనేది இருட்டு சூரியனுக்கு வந்து ஆரத்தி காட்ட முடியுமா? இருட்டு சூரியனுக்கு வந்து ஆரத்தி காட்ட முடியுமா? இல்லை இருட்டு வந்து சூரியனே பார்க்கணும் தேடி வரணும் అని ஏதாவது அவனுக்கு எனக்கு பிடிக்கல, என்னை எதிர்க்கச்சவரனே ஊகிக்கவே முடியாது, அங்கே வர முடியாது. அதனால் ஏதர் அவித்யா ஆர் அவித்யோடைய எஃபெக்ட்ஸ், ஆவரணம் விக்ஷேபம் தற்காரியம் போதம் பாதித்தும் ந அர்ஹதி. இந்த போதம், ஆத்மபோதம், போதம் பிரதிபோத விதித்தம் மதம் கேனோபனிஷத். அது எப்பவுமே இருக்குது. அது கவனிச்சு கண்டு பிடிச்சாச்சுன்னு அப்பா இந்த போதத்தினை, இந்த ஆத்ம பிரகாசத்தினை எந்த இருட்டு அவித்யா வந்து தாக்க முடியும்? ந அர்ஹதி. அதுக்கப்புறம் அந்த அஜ்ஞானத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி இல்லை. ஏன்னா யதஹ தே உபே தத்துவபோதேன புரா ஏவ பாதிதே. அதான் தத்துவபோத வார்த்தை. அதனால தான் கொஞ்சம் நேரமாக நான் அதை உபயோகப்படுத்திகிட்ருக்கேன். தத்துவம் என்ன అనేది போதப்பட்டது. தத்துவபோதனை என்ன அதே தான் 3 பாயிண்ட்ஸாக சொல்லிட்டேனே. ஜகத் மித்யா, நான் தேகம் இல்லை, ஜகத் இல்யூஷன், நான் தேகம் இல்லை, நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மம்.
இந்த தத்துவபோதத்தினால செல்ஃப் நாலேஜ்னு இங்கிலீஷில் சொல்லலாம் சிம்பிளாக. அதனால் அது எப்போ வந்து ஏற்பட்டுச்சோ அப்போவே ஓகே அப்போவே இந்த ரெண்டும் எந்த ரெண்டும் அவித்யாவுடைய சைடு எஃபெக்ட்ஸு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு அது எல்லாமே புறாயேவன்னா ஆல்ரெடி தேவர் ஓகே என்னாச்சு பாதித்தே நெகேட் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு அசல் இடமே இல்லை. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், சூரியனுக்கு இருட்டு வந்து நான் ஆரத்தி காட்டுறேன். there is no question of இருட்டு అనేది ஒன்று இருக்கானேது இமேஜினே பண்ண முடியாது. சூரியனுக்கிட்ட போய் சொன்னால் அப்படி இருட்டு உங்களை தேடிட்டு வருது வருமா ஒரு நாளை கண்ணு இருட்டா அது எப்படி இருக்கும் அனுவார் சூரியன். அதே மாதிரி தான் ஆத்மல அஜ்ஞானம் எங்கே இருக்கு? ஞானந்தான் இருக்கு போய் அஜ்ஞானம் ஓன்லி பிரமா நினச்சிக்கிறோம் கல்பிச்சுக்கிறோம். அதனால தான் எப்பவுமே ஞானஸ்வரூபம் தான், பிராப்தஸ்ய பிராப்தம். ஆல்ரெடி கடிச்சிருக்கிறதே இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், பட் அதுக்கு இவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. அதனால் இல்லைன்னு நெகேட் பண்ணுறாரு. அஜ்ஞானமோ அஜ்ஞானத்தோட எஃபெக்ட்ஸோ ஞானத்தினே தாக்க முடியாது. இருட்டு சூரியனை கட்டி இருட்டு போக முடியாத மாதிரி. அதனால் சரி அஜ்ஞானம் நீக்கப்பட்டது. அஜ்ஞானம் நீக்கப்பட்டதுக்கப்புறம் அதோடைய அஜ்ஞானத்தோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அன்னுமே ஒருவேளை அந்த விக்ஷேபம் அண்ட் ஆவரணம் அண்ட் விக்ஷேபம் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி அது ஏதாவது ஞானத்தினை பாதிக்குமோ அப்புறம்? ஏன்னா பொதுவாக ஏதோ ஒரு உடம்புக்கு ப்ராப்ளம் வந்தால் ஜுரம் வந்தாவோ ஜுரம் போயிடுச்சு, ஆனால் ஜுரத்தினால் ஏற்பட்ட சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இல்லைன்னா இந்த எக்ஸாம்பிள், ஒரு ஃபேனுடைய லைட்டு ஃபேனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் உடனே நிற்கிறது இல்லை, ஆனால் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, அது கரண்ட் சப்ளை இல்லை. அந்த மாதிரி சரி அஜ்ஞானம் நீக்கப்பட்டது, ஒருவேளை அஜ்ஞானத்தோட எஃபெக்ட்ஸ் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நாள் வேலை பண்ணுமோ அப்படின்னு கேள்வி கேட்குறார். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி இக்னோரன்ஸ் ஏதாவது ஞானத்தினை தாக்குமோ ஞானத்தினை பாதிக்குமோன்னா அதுக்கு பதில் தான் 279வது ஸ்லோகத்தில் ஒரு உதாரணம் வச்சு சொல்கிறார். படிக்கிறோம். பாதிதம் திருஷ்யதாமக்ஷைः தேன பாதோ ந சக்யதே ஜீவன்னாகுர்ணமார்ஜாரம் ஹந்தி ஹன்யாத் கதம் மிருதः. ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னு, என்னப்பா கேள்வி கேட்குறேன் அது உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா, உயிரோடு இருக்கிற எலியே பூனைனே கொலை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது சத்தி போன எலி வந்து பூனைன்னு கொலை பண்ணுவான். நீ கேட்குற கேள்வி அப்படி இருக்க பார்த்தீங்களா உதாரணம் அப்படின்னு சொல்லி பண்ணாதன்றார். நோ, நெவர். அதனால் என்ன அது சொல்லுங்க. ஸோ பாதிதம் அக்ஷைஹி திருஷ்யதாம், உதாரணம் சொல்லியாச்சு. அந்த உதாரணம் முதல்ல படிக்கிறோம் பாருங்க, அது 2வது பாதியில் இருக்கு. ஜீவன் ஆகுஹு மார்ஜாரம் ந ஹந்தி மிருதம். ஆகுஹுன்னா ரேட், ஜீவன் உயிரோடு இருக்கிற எலியே, மார்ஜாரம்னா பூனை. நஹந்தி கதம் மிருதம் ஹன்யாத், எரிந்து சத்தி போன எலியை உயிரோடு பூனை கொலை பண்ணுமா అని சொல்லி இப்போ விஷயம் என்னன்னா, பாதிதம் அக்ஷைஹி, ஒரு வாட்டி இந்த ஜெகத் இல்யூஷனே தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நெகேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே
அக்ஷய்கன்னா கண்கள்னு அர்த்தம். எதுக்கு இந்த கண்கள் மட்டும் சொல்கிறாரு? ஏன்னா பொதுவாக நமக்கு கண்கள் தான் ரொம்ப முக்கியமான பிரமாணமாக இருக்கு இந்த ஜாகிரத பிரபஞ்சம் பார்த்து அது சத்தியமாக நினச்சிக்கிறதுக்கு. கண்கள் தான் முக்கியமாக, நாமரூபங்கள். ஸோ அதனால தான் 2 காதும், நாமமன்ன காது, ரூபமன்ன கண்ணு. சப்த ரூபம் இது 2 தான் உலகம். மிச்சம் 3 இந்திரியங்கள் அப்புறம். அதனால தான் நாமரூப பிரபஞ்சம். ஏன்னா எல்லா ரூபத்துக்கும் ஒரு நாமம் இருக்கணும். அந்த நாமம் இருந்தால் தான் அந்த ரூபம் 2 சேர்ந்துடும். அதனால் எந்த ரூபமும் நாமம் இல்லாமல் இருக்காது, எந்த நாமமும் அதுக்கு ஒரு ரூபம் இல்லாமல் இருக்காது. The nama denotes the ரூபம் and ரூபம் denotes the நாமா. இங்கே அதே திருஷ்டியில் வச்சுக்கிட்டு அக்ஷேகி அப்படின்னா அது இல்யூஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தேனை உதாரணம் என்னன்னா இப்போவே சொல்கிறேன். இது வச்சுட்டு அக்ஷயன்றாருன்னா ஆகாயம் நீலவர்ணம்னு சொல்லிட்டு முதல்ல நினச்சிட்டுக்கு இருந்தது மனசு. அப்புறம் அது ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ அது ஞானம் வந்தது ஆகாயத்துக்கு அப்படிப்பட்ட நீலமனை கலர் இல்லை அனே, அது ஒரு சும்மா தோற்றம்தான், இல்லூஷன் அனே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஓகே அது காணப்பட்டுட்டு இருக்குமா? காணப்படும் இல்லையா? எனக்கு நேற்று சயின்ஸ் கிளாஸில் சொல்லிட்டாங்க ஆப்டிக்கல் இல்லூஷன் ஆகாயம் நீல கலரில் பார்க்கறதுன்னாங்க. சரி ஞானம் வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ்லேருந்து வெளியே வந்த உடனே மேலே திரும்பி ஆகாயம் பார்த்தா நீல கலரில் தான் இருக்கும். அதனால் அது இல்லூஷனாக இருந்தால் கூட அக்ஷேகி இந்திரியங்களுக்கு காணப்படும். பொதுவாக நம்ம சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் என்ன? காணல் நீர், வானவில்லு, அப்புறம் சூரியன் உதயிக்கலை அஸ்தமிக்கலை, இதெல்லாமே ஆனால் தோணுறது அதுக்காக சூரிய அஸ்தமயம் சூரிய உதயம் அப்புறம் எல்லாம் காலம் எல்லாம் கணக்கு பண்ணுறோம். எல்லாம் ரிலேட்டிவ் தான், ரிலேட்டிவ் வேர்ல்டு. ஸோ அப்படி. ஸோ ஆனால் இல்லூஷன் திரும்பி பார்க்குறனே அனுபவப்படுறதே. அப்படி அனுபவப்படுறதுனால பாதக ந சக்கியத்தை. எதுக்கு? ஞானத்துக்கு. இது இல்லூஷன், இது போய் பிராந்தி அனி ஏற்பட்ட ஞானத்தினால ஞானத்துக்கு பிறகு கூட மறுபடியும் அந்த இல்லூஷன் காணப்பட்டு இருந்தால் கூட பாதிக்குமா? அசல் இல்லூஷன் இல்லவே இல்லை. அது இல்லாதது எப்படி பாதிக்கும்? நீ ஞானத்தை நீ பாதிக்கும்ன்ற அசல் ஞானம்தான் இருக்கு, அஜ்ஞானம் இல்லை. ஆனால் நம்ம ஞானஸ்வரூபம்னு நமக்கு தெரியல, அதுதான் அஜ்ஞானம் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? அபூர்ண ஞானம்னு சொல்லணும். அபூர்ண ஞானம். அதனால ஞானம் யாருக்கும் இல்லாமல் இல்லை. என்ன எல்லாரும் பிரம்மஸ்வரூபம் தானே. அப்போ என்ன இருக்குன்னா எனக்கு ஞானம் இல்லை, நான் அஜ்ஞானத்தில் இருக்கேனே ஒரு பிரமை இருக்கேன், இல்லூஷன். அதனால தான் அஜ்ஞானம் இஸ் அன் இல்லூஷன். அதுக்கப்புறம் எல்லா எஃபெக்ட்ஸ் இல்லூஷன் தான். ஸோ இப்படி இந்த தத்துவபோதை படித்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த சாதகன் ஞானி ஆகிட்டா இப்போ இவனை திரும்பி அந்த இல்லூஷன் பார்க்கறதுனால என்ன ஏதாவது பாதிப்பு இருக்குமோ? அதனால் ஏன் அப்படி கேட்குறேன்? நீ அஜ்ஞானம் அதில் இல்லவே இல்லை. இல்லூஷன் இந்த பிரதிபிம்பம் అనేది ரொம்ப பிரதிபிம்பவாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனாலிசிஸ், டிஸ்கஷன் அண்ட் விசாரணை. இப்போ கண்ணாடியில் பார்க்குற நம்முடைய முகத்துடைய பிரதிபிம்பம் நம்மளை பாதிக்கிறதில்ல. அது ஒரு நாளைக்கும் நம்மளை நமக்கு மூஞ்சி காட்டலை. இப்போ சொல்கிறத எப்போ அதே ஏன் அடிக்கடிக்கு நிற்கிறேன், எத்தனை வாட்டி வருவேன், ஏதாவது சொல்லுமா? இல்லை நான் பொட்டு சரியாக வச்சுக்கலன்னா அது சொல்லுமா பிரதிபிம்பம்? ஏன் அது இல்லவே இல்லை. அங்கே இல்லாதது போய் எப்படி அது என்ன பாதிக்கும்? இதுதான் பாயிண்ட். இல்லாதது போய் என்ன எப்படி பாதிக்கும்?
அப்போ உலகம் பாதிக்கிறதுன்னு சொல்லலாமோ? உலகம் இல்லை, பிரம்மம் தான் இருக்கு. போங்க சார், ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? கஷ்டம் இல்லை, கூலாக திங்க் பண்ணார் சுவாமிஜி. வென் யூ ஆர் வெரி கூல்லி திங்க். அவர் கூல்லி திங்க் அந்த என்ன தெரியுமா, எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. அதனால் இப்படி சொல்லி ஸோ அஜ்ஞானமே ஞானத்தினை தாக்க முடியலன்னா அப்புறம் அஜ்ஞானத்துடைய எஃபெக்ட்ஸ் எப்படி தாக்கும்? நாட் பாசிபிள் சொல்லிட்டு 280வது ஸ்லோகத்தில் என்ன விஷயம் பார்க்குறோம். அபி பாசுபதாஸ்திரேண வித்தश्चेन्न மமாரயः நிஷ்பலேஷு விதுன்னங்கோ நக்ஷ்யதீத்யத்ர காப்ரமாம். இதில் இது ஆக்சுவலி இப்போ கொடுத்த இந்த பூனை எலியோடைய எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டு ஞானனிஷ்டன் ஞானத்துடைய பவர் அதனை பாராட்டுறாரு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, அதான் இப்போது ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இல்யூஷன் காணப்பட்டுட்டு தான் இருக்கு. இல்யூஷன் அதனால தான் நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணணுமனோ, அதை அதில் ஒன்று தூரமாக ஓடி போகணுமனோ, அது இருக்கக்கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணுறதோ எதுவுமே செய்ய வேண்டியில்லை. பிகாஸ் இட் இஸ் நாட் ட்ரூ, உண்மை இல்லை. அது பாட்டுக்கு அது இருந்துட்டு அப்போது யூ ஜஸ்ட் interact with it happily, joyfully. அதே மாதிரி தான் துவைத்தத்தினை பார்த்துட்டே இருந்தால் கூட, துவைத்தத்தோட விவகாரம் நடந்து கொண்டுட்டே இருந்தால் கூட அத்வைத சித்திக்கு ஞான நிஷ்டைக்கு ஒரு ஏதாவது குறை இருக்குமா? டியூவாலிட்டின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டியூவாலிட்டியில் பிரவர்த்திட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அத்வைத நிஷ்டைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இட் won't deny, இட் won't negate. ஏன்னா இருக்கிறதே அத்வைத்தந்தான். துவைதம் ஓன்லி இல்லூஷன். அப்போ இல்லூஷன் எப்படி ஒரிஜினல் எஃபெக்ட் பண்ண முடியுமா? அண்ட் இல்லூஷன் இஸ் ஆல்ரெடி, இல்லூஷன் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். அதிஷ்டானந்தான் பிரம்மம், அத்வைதம். அது அத்வைத பிரம்ம மேலே இப்படி ஏதோ காணப்பட்டது, எதுக்கோ காணப்பட்டது, எப்படியோ என்ன ஆயிடுச்சு, எனக்கு முதலாயிடுச்சு காணப்பட்டது மொத்தத்தில். இப்போது ஐ எம் சஃபரிங் அஜ்ஞானம் என்று வெளியில் வந்துடு. இல்லூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடு, அதிஷ்டானத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அதுக்கு ஒரு மறுபடியும் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். இப்போ இந்த 2 பாயிண்ட்டு முன்னாடி கேட்ட அஜ்ஞானம், அஜ்ஞானத்தோட எஃபெக்ட்ஸு ஏதாவது பண்ணுமா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன இல்லூஷனு ஏதாவது பண்ணுமா? illusion won't disturb because it is not true at all. அதுக்கு அந்த சக்தி இல்லை. அதுக்கு உதாரணம் இப்போ இங்கே என்னன்னா, நான் டியூவல் பிரம்மம் டியூவாலிட்டி தெரியறதுனால ஒன்றும் பாதிப்பில்லை. எப்படி? யஹ பாசுபதாஸ்திரேண வித்த அபிச்சேத் ந மமார. ஒருத்தன் பாசுபதாஸ்திரம், அர்ஜுனனை தபஸ் பண்ணி சிவனுக்கிட்ட வாங்கின அந்த அஸ்திரம் இருக்கே, பாசுபதாஸ்திரம், அது விட்டுட்டான். ஒருத்தன் விட்டுட்டு அந்த பாசுபதாஸ்திரத்தினாலேயே அந்த யார் மேலே விடப்பட்டதோ அந்த மனுஷனை அது அவனை சும்மா காயப்படுத்த தவிர அதோட தாக்குதலினால் வித்த தாக்கப்பட்டால் கூட, ஆனால் அவனை உயிரிழந்தலை, எரிந்து போல. பாசுபதாஸ்திரம் விட்டுட்டே ஒருத்தனும் சாகலைன்னா, ஓகே, ஜஸ்ட் இமேஜின் ஒரு சாதாரணமான ஒரு அம்பு, அதையும் அம்புக்கு முன்னாடி இந்த ஷார்ப்பு அந்த யாரோ மெட்டல் பீஸ் இல்லை, ரொம்ப பிளண்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்கிறத அம்பு வச்சு அடித்தா அவன் சாகுவானா?
உதாரணம் பாருங்க, பாசுபத்தாஸ்திரத்துக்கே அவன் சாகலை. அப்படிப்பட்டப்போ இந்த ஷார்ப்னஸ்ஸு அந்த யாரோ மாதிரி இல்லாத ஏதோ ஒன்று வச்சு சாதாரணமாக அம்பு விட்டுட்டா எப்படி அவன் செத்து போயிடுவான்? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி இது சொல்லி அப்போ எதுக்கு சொல்கிறாருன்னா, மேல் எக்ஸாம்பிளோட இது மாதிரி ஞானத்தின்னு அஜ்ஞானம் ஒன்றும் பண்ணலைன்னா பாசுபதாஸ்திரம் மாதிரி நினச்சிக்கோ, அது ஒன்றும் பண்ண முடியல. அது அப்புறம் அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணும்? அത്ര காப்ரமா இன் திஸ் வே. ஸோ வாட் இஸ் த ப்ரூஃப் தட் ஒரு சாதாரண அம்புனால் ஒரு மனுஷன் அதையும் ஷீல்டு போட்டிருக்கான், அவனுக்கு தாக்கிட்டு சத்தி பண்ண சொல்ல முடியும். பாசுபதாஸ்திரம் அவன் ஒன்றும் பண்ணல அப்படின்னு உதாரணம் கொடுத்துட்டு, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன்றார். అని சொல்லிட்டு 281வது ஸ்லோகத்தில் மேலே சொல்லப்பட்ட விஷயத்தினே ஞானநிஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அந்த ஞானநிஷ்டன் இது இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். ஆதாவ வித்யயா சித்ரைஹி ஸ்வகார்யைர்ஜృంభமாணயாம் யுத்வா போதோ ஜயத் சோத்ய சுத்ருடோ பாத்தியதாம் கதம். எல்லாமே ஞானநிஷ்டன் ஞானத்தின்னு பாராட்டுற ஸ்லோகங்கள் தான். என்ன சொல்கிறாருன்னா, அஜ்ஞானத்துடைய தாக்குதல் முதல்ல இருக்கும். ஞான அபியாசம், ஸ்ரவணம், பிரம்மாபியாசம் தொடங்காத வரைக்கும் அதெல்லாம் இருக்கும். ஆதோ ப்ராக்டிஸ் ஆஃப் நாலேஜ் முதல்ல, ஆதோன்னு பிகினிங்கில். இப்போ தான் அவனை அஜ்ஞானமான இந்த இல்லூசரி வேர்ல்டில் பல மொட்டு வாங்கி உளுந்து அப்புறம் டுமுக்கு எல்லாம் ஆயிடு அஷுபுஷன்னு வந்துட்டான் கிளாஸுக்கு. இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ ஆதோ சித்திரைஹி ஸ்வகாரியைஹி நிறைய ப்ராப்ளம் சுவாமி. அப்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் உலகத்தில் யாருக்கும் இல்லை, அப்படிப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லுவான் எல்லாரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த அஜ்ஞானம் பலதெல்லாமே. நானும் என்னோடய குடும்பம், நானும் சத்தியம், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய பணம் இருக்குது, ஆனால் அது எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, எல்லாம் பிரச்சனையாக. ஸோ சித்திரைகன்னா பல வகையான காரியங்கள் முதல்ல இருக்க அஜ்ஞானத்தில். ஜృంభமானாயா அவித்யா, எப்படி இதெல்லாமே சத்சங்கத்துக்கு சிரவணம் பண்ணாத வரைக்கும் இந்த அவித்யாவுடைய எஃபெக்ட்ஸ் வளர்ந்துட்டே இருக்கும், எக்கச்சக்கமாக வரும். எக்கச்சக்கமாக வரும். அது விஜృంభணம்னா தாக்குதல், க்ரோயிங், நல்லா வளருது விஜృంభணம். அப்புறம் அப்படிப்பட்ட அந்த அஜ்ஞானத்துடைய தாக்குதல் விஜృంభணத்தினை யுத்வா, அது கூட நான் இப்போது சத் சங்கத்துக்கு ஸ்ரவணம், விவேக வைராக்கியங்களே அஸ்திரங்களை வச்சுட்டு அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. எங்கே? 15வது அத்தியாயம் பகவத்கீதையில். அந்த மாதிரி யுத்வா, அது கூட சண்டை போட்டேன், அதனை நான் சம்ஹரித்து எப்படி போதகா அஜயத்து, ஞானத்தினால, ஞானமனை அசங்கசஸ்திரேன, ஞான கட்கம். அந்த ஞானமனை நெருப்புனால, கட்கத்தினால, ஆயுதத்தினால அதனை நான் அடித்து ஜெயிச்சிட்டேன். அஜயத்து எது? இக்னோரன்ஸ்னு ஜெயிச்சிட்டோம், அஜ்ஞானத்தினை சம்ஹாரம் பண்ணிட்டோம்.
அப்படிப்பட்ட சக சுத்ருடக அத்ய அப்படி அதை சம்ஹாரம் பண்ண இப்படி திருடமான ஞான நிஷ்டை இருக்கிற அந்த ஃபேர்ம் நாலேஜ் வந்து அந்த இக்னோரன்ஸனை ஒரு வாட்டி டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் கதம் பாத்தியதாம் அந்த இக்னோரன்ஸ்னே கொலை பண்ணதுக்கப்புறம் இக்னோரன்ஸ் எஃபெக்ட்ஸை இந்த ஸ்லோகங்களில் கனெக்ஷன் இருக்குது பாருங்க. பாத்தியதாம் கதம் அதோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இதை ஞானத்தினை நெகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ அவித்யா அப்படின்னா ஞான சூரியன், ஞானத்துடைய பவர், ஸ்ட்ரென்த். அதனால் அது எல்லா சஃபரிங்குக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு, பூர்ணமான ஆத்தியந்திக தீர்வு, ஒரே ஒரு முடிவு, ஞானம். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்துடைய பெருமை இன்னும் சொல்லணும். 282 திஷ்டந்த்வஜ்ஞான தத் காரிய ஷவாபோதேன மாரிதாஹ ந பீதிர்போத சம்ராஜ்யஹ கீர்த்தி பிரத்யுத தஸ்ய தைஹி. அந்த ஞான நிஷ்டனை பாராட்டும் போது இங்கே மறுபடியும் ஒரு உதாரணம் எடுத்துட்டு இந்த இடத்துல சொல்கிறார். என்ன உதாரணம்? ஞானத்துடைய வைபவம், அது எவ்வளோ பவர் இருக்கு தெரியுமா? இங்கே ஞானத்தினை ஒரு ராஜாவோட கம்பேர் பண்ணுறார். ராஜான்னு கூட சொல்லக்கூடாது, மகாராஜா. அதனால தான் சாதாரண ராஜாக்களை வந்து ராஜான்னு கூப்பிடுறோம். ஆனால் மகாத்மர்களே, சாதுகளே, ஞானிகளே மகாராஜ், ஏ மகாராஜ். அதனால சுவாமிஜி அடிக்கடிக்கு மகாராஜனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் எல்லாம். ஏன்னா எல்லாரும் மகாராஜாக்கள் தான். ஆத்மதானே, எல்லாரும் ஒரே ஆத்மதானே. ஸோ ஞானவனே ராஜானால் சம்ஹரிக்கப்பட்ட, சம்மரி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஞானவனே ராஜானால் அஜ்ஞானமனே சத்ரு, அஜ்ஞானத்துக்கு சேர்ந்த அவனுடைய கூட்டணி, ஆவரணம், ஓகே, விக்ஷேபம், எல்லாத்தையும் இந்த ஞானமனே ராஜா எல்லாரையும் கொலை பண்ணிட்டார். சம்ஹாரம் பண்ணதுக்கு பிறகு சுற்றி அதெல்லாமே டெட் பாடிஸ் அப்படி உளுந்துருக்கு. யுத்தத்தில் அப்படி தானே ஒரு ராஜா அவனுக்கு மேலே வந்த சத்ருவினை சம்ஹாரம் பண்ணிட்டார், அவருடைய மந்திரினை சம்ஹாரம் பண்ணிட்டாரு, சைன்யத்தினை சம்ஹாரம் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் சுற்றி எல்லாரும் அப்படி உளுந்திருக்காங்க. அப்படி சத்தி போய் உளுந்திருக்கிற இந்த எனிமி முதல்ல பவர்ஃபுல்லாக தான் வந்தான். அவனும் ரொம்ப நாளில் சண்டை போட்டான். அஜ்ஞானம் அப்படி தானே, ரொம்ப நாள் ஞான மார்க்கத்தில் வந்ததுக்கப்புறம் அஜ்ஞானம் நம்மளே துரத்திட்டே இருக்கும். அது துரத்துற அந்த பயத்தில் தப்பிச்சுக்கணும்னா 2 வழி, குரு சரணம், ஈஸ்வர சரணம், சாஸ்திரம் சரணம் சரணம்னு சொல்லிட்டே இருந்தால் பிகினிங்கில் அந்த பின்னாடி இன்னும் அஜ்ஞானம் துரத்தி வர பயம் போயிடும். என்ன சொல்கிறாருன்னு இப்போது அந்த சுற்றி இருக்கிற சத்தி போன அந்த அஜ்ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட அவனுடைய மித்திரர்களான சைன்யம் எல்லாரும் சத்தி போய் கிடைக்கிற அந்த சரீரங்களை பார்த்து ராஜா பயப்படுவானோ? அவங்க உயிரோடு இருக்கும்போதே பயப்படாமல் சண்டை போட்டு மகாராஜாவா, அதுக்கப்புறம் எப்படி தான் பயப்படுவான்? அது மட்டும் இல்லை, இந்த ராஜா செஞ்ச இப்படிப்பட்ட சிறப்பான காரியத்துக்கு லோகத்தில் எல்லாரும் அந்த ராஜானை பாராட்டுவாங்க. எப்படிப்பட்ட சக்தி இருக்கவர், எப்படிப்பட்ட தைரியசாலி, பலசாலி, அப்படின்னு பேஷ் நல்லா பண்ணிட்டீங்க, எங்களை எல்லாரையும் காப்பாற்றிட்டீங்க, அந்த எல்லோரும் பாராட்டுவாங்க, பூஜிப்பாங்க, ஆராதிப்பாங்க. அதனால தான் ஞானிக்கிட்ட என்ன இருக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த துறவி, சங்கமே எதுவுமே இல்லாமல், எந்த பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிற
அப்படி போய் ஞானிக்கு முன்னாடியே நமஸ்காரம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி மதித்து த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியானாலும் சரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆனாலும் சரி சுவாதி சன்னியாசி மட்டாதிபதி வந்தாச்சுன்னா ஜட்ஜி வந்தாருன்னு மட்டாதிபதி எழுந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த ஜட்ஜியோ பிரசிடெண்ட்டோ வந்து ஞானிக்கு நமஸ்காரம் பண்ணணும். என்ன புரிஞ்சுக்கணும், ஞானிக்கு அகங்காரம் இருக்கு, ஏன் சார் அவர் எழுந்திருக்க மாட்டார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஞானத்தோட பெருமை அதுக்கு முன்னாடி எதுவுமே ஈடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி, அதனால தான் ஞானி மகாராஜா. ஸோ இந்த பதங்கள் அர்த்தம் பாருங்க, இதே தான் இப்போ நான் சொன்னதே. போதேன மாரிதாக அஜ்ஞான தத் காரிய செவாக, சுலபமாக புரியுறது நினைக்கிறேன். போதே ஞானமனே ராஜானால அஜ்ஞானமனே சத்ரு எல்லாரும் சத்தி போனதுக்கப்புறம் அவங்களோட சவங்கள் எல்லாருன்னு பார்த்து போத சாம்ராஜ்யா பீதி. இந்த போதமனே கிங்கு, த நாலேஜ் ஆஃப் த கிங் ஆஃப் நாலேஜ், நாலேஜ் அనే கிங்கு பீதிஹீனா பயப்படுவானோ? அது இல்லாமல் மேலும் அதுக்கு பதில் என்ன பிரத்யுத, அதுக்கு பதில் தைஹி தஸ்ய கீர்த்திதா. அதெல்லாத்தினால அஜ்ஞானத்தினே, அதனால தான் ஞானிக்கு பூஜை பண்ணுறோம். ஞானிக்கு இருக்கிற பெருமை, ஞானி கூட இருக்கிற சத்சங்கம், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய சந்நிதி, சாது தர்சனம் பாபநாசனம். ஏன்னா ஞானம் அங்கே முக்கியம். அவங்களை கீர்த்திப்போம், பாராட்டும். நம்ம நாட்டு பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு, சரியா? ஸோ ஞானிக்கு இருக்கிற பெருமை, ஈஸ்வரன் கோவிலில் இருக்கிறது மேலே இன்னும் கூட ஞானின்னு பூஜிப்போம். ஞானி பாத பூஜை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஏன் அது எப்படி எல்லாம் விட்டி கொடுத்துரு அவனுக்கு அவ்வளோ ஞானம் அங்கே. ஸோ ஞானந்த சுப்ரீம் ஹையஸ்ட் டாப் மோஸ்ட்னு புரியுமா? இது பார்த்தா நம்ம நாட்டில் அதை எப்படி காட்டுறதுக்கு தான். அதனால தான் ஞானத்தின்னு விரும்புகிறோமோ இல்லையோ ஞானின்னு மட்டும் மதிக்கிறோம். அது இருக்குது நம்ம நாட்டில். திட்டுறவங்களும் இருக்காங்க, அது வேறு விஷயம். 283 அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மேலே சொன்ன இத்தனை எக்ஸாம்பிள்ஸுடைய எல்லாத்துடைய கன்க்ளூஷனாக ய ஏவ மதிசூரேண போதேன ந வியுஜ்யதே பிரவருத்யா வா நிவృత్యా வா தேஹாதிகதயாஸ்ய கிம். இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னார். இனிமே இந்த ஞான ராஜா, ஞான தங்கமே, தங்கமே ஞான தங்கமே. ஓகே, எதுக்கு சார் ஞானம் போது தங்கமே சொல்கிறேன்னா, ஞானம் பிரகாசிக்கும், தங்கம் பிரகாசிக்கும். அதனால தான் அந்த தங்கமனே வார்த்தை தமிழில். யஹ ஏவம் அதிசூரேன, யாரு ரொம்ப தைரியத்தோட ரொம்ப சக்தியோட போதமனே ஆயுதம் ஞானத்தின்னு வச்சுக்கிட்டு இருக்கானோ, யஹ ஏவம் அதிசூரேன போதேன அப்படின்னா வெரி பவர்ஃபுல் சக்தி அந்த இருக்கிற அந்த ஞானம் போதேன ந வியுஜ்யதே. இந்த ஞானத்திலிருந்து அவனு ஒருக்காகவும் இனிமே செப்பரேட் ஆக மாட்டான். జ్ఞానத்திலிருந்து யோக பிரஷ்டன் மாதிரி జ్ఞాன பிரஷ்டன் అనేది எங்கேயுமே ஹிஸ்ட்ரியிலோ சாஸ்திரத்தில் இல்லை. ஆத்ம ஞானம் வந்துச்சு அப்புறம் பிரஷ்டனானது இல்லை. தபஸு பண்ணி பிரஷ்டர்கள் ஆயிட்டாங்க. யோக சாதனா ருஷிகள் எல்லாரும் கோபம் வந்துச்சு, அது வந்துச்சு, சாபம், சண்டை, எல்லாமே. அதனால தான் அந்தந்த இடத்துல புராணங்களில் கதை வரும்போதோ பகவான் கிருஷ்ணரோ நாராயணனோ அந்த விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ண சீரியல்லையோ கிருஷ்ணன் சொல்கிற அந்த வார்த்தைகள், நாராயண ரூபத்தில் இருக்கிற அந்த விஷ்ணு சொல்கிற வார்த்தைகள்னு கேட்கணும். இல்லைன்னா மிச்சமெல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் சேம் ஸ்டோரி தான். அப்போ தான் தெரியும் அந்த வேர்ட்ஸ் ஆஃப் த விஸ்டம், ஞானி எப்படி இருப்பேன். அதுதான் பகவத்கீதா. இவ்வளோ பெரிய மகாபாரதத்தில் என்னென்னமோ நடந்துச்சு. அப்பா அப்பா அப்பா. அங்கே என்னன்னா அந்த கீதா கந்த கீதானே புஷ்பம் விகச்சித்து மகாபாரதம் சமுத்திரத்தில்
ஜலத்தில். சரி, அதிசூரேன. இனிமேல் அவனை வந்து ஞானம் திரும்பி போச்சு, குட்டி போச்சு, போகாத அப்படி. இப்படி அஸ்ய தேகாதி கதையா பிரவருத்தியாவா நிவృత్యాவா, இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் பண்ணுற பிராரப்தம் காட்டுற சில கஷ்டங்கள் சுகங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். பிராரப்தம் அதனால சிலதில் பிரவர்த்திப்பான். அவர் பிரவர்த்திச்சானு சரி, அவர் விட்ரா பண்ணானு சரி, கிம் ஓகே வாட் இஸ் த லாஸ்? அதனால தான் சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிற அந்த சிம்பிள் வேர்ட்ஸ் வந்து நோ லாஸ் நோ கெயின். அதுதான் ஞானஸ்திதி. ஐ எம் நாட் லூசிங் எனி திங், ஐ எம் நாட் கெய்னிங் எனி திங் ஆல்சோ, பிகாஸ் ஐ எம் பூர்ணம். பூர்ணம் அது நத்திங் டு டூ, நோவேர் டு கோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் பகவத்கீதையில் பகவான் வந்து கோட் பண்ணி சொல்கிறார். சரியா? என்னது? எம் ஹி நவ்யதயந்தேதே புருஷம் புருஷர்ஷப, 2வது அத்தியாயத்தில் சமதுக்க சுகம் தீரம் சோ சஹ அமிர்தத்வாய கல்பதே. இது சுக துக்கங்கள் ராக ஏதோ காணப்படும் எல்லாம், பிராரப்தம் பிரவருத்தி நிவృత్తి அன்டச்டு. இந்த ஞானனிஷ்ட, அந்த ஞானத்தினை பாராட்டுறார். 274வது ஸ்லோகத்திலும் இப்படி சொன்னதுனால அப்போ அக்ஞானி கூட, இக்னோரண்ட் பர்சன் கூட அவனை வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் பிரவருத்தி பண்ணக்கூடாதா? ஓகே, இன் தட் கேஸ் ஈவன் தி இக்னோரண்ட் ஷுட் ஆல்சோ நாட் என்கேஜ் இன் தி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்குறான். பிரவருத்தா வாக்ரஹோ நியாயோ போதஹீனஸ்ய சர்வதா ஸ்வர்காய அபவர்காய யதிதவ்யம் யதோர்னுவிஹி. மறுபடியும் அந்த சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ கர்ம பண்ணணுமா வேண்டாமா? எல்லாம் இல்லைன்னா எல்லாரும் கர்மத்தை விட்டுட்டு எல்லாரும் கிளாஸுக்கு வாங்கோ, எல்லாரும் ஞானத்துக்கு வாங்கோ, ஞானந்த சிறந்ததுன்னு அப்படி துராகிரகமாக கட்டாயப்படுத்தி பேசலாமா? எதுக்கு அப்படி எல்லாரும் ஆக்டிவிட்டீஸை விட்டுட்டு விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீ எல்லாருக்கும் முடிகிற காரியம் இல்லை, அப்படி அவசியம் இல்லை, வருவான் நிதானமாக. சரியா? போதஹீனஸ்ய பிரவருத்தௌ ஆக்ரஹ சர்வதா நியாயः. இக்னோரண்ட் பர்சன் வந்து பிரவர்த்திக்கிறது வந்து பிரவர்த்திக்க கூடாதனேதே சொல்லலை. முதல்ல அஜ்ஞானத்தில் இருக்கிறவன் முதல்ல வந்து இந்த இன்வால்மெண்ட் அப்புறம் இன்வால்மெண்ட்டு பிரவృத்தியில் இருக்கணும் முதல்ல. ஆனால் நிவృத்திக்கு வரணும் అనేది அவனுக்கும் சொல்லப்பட்டது. நியாயந்தான் சொல்கிறதே, நீ சொல்கிறது நியாயந்தான். ஆனால் அப்படி வருவானா உடனே முதல் விஷயம் சொல்லு, வரமாட்டான். அப்புறம் கிரமமாக வருவான், ஈடுபட்டு அப்புறம் விட்டுட்டு வருவான். ஸோ அதனால் ஏன்னா அவனும் ஈடுபடணுமன்னா எதில் விட்றான்னா, பிகாஸ் ஸ்வர்காய அவன் வந்து ஸ்வர்க்கத்துக்காகன்னு சொன்னால் இந்த சாதாரணமான ரொம்ப ராஜசிக தாமசிக வாழ்க்கையிலேருந்து ஜந்து மாதிரி வாழ்கிறது வந்து விடுப்பிச்சு வந்தால் தானே தபஸ் செஞ்சு ஸ்வர்க்கம் இதெல்லாம் அடைய முடியும். ஸோ ஸ்வர்க்கத்துக்காகவோ அவனை வந்து இங்கே நிவர்த்தி பண்ணணும். சாதாரண லோக விஷயங்கள் நிவர்த்தி பண்ணி சாஸ்திரபத்தமாக சொன்னது எல்லாத்தையும் டிசிப்ளின் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அப்போது கொஞ்சம் ஹீஸ் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் எல்லாம் விட்டுட்டு தானே வந்தான். ஸோ அந்த விதத்தில்
இவன் ஸ்வர்க்கத்துக்காக பிரவருத்தி பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இதில் வந்து சிலது லோகத்தில் வந்து நிவர்த்தி பண்ணி தான் அதில் பிரவருத்தி பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா இன்னொன்று வந்து மோட்சம் வேணும், இந்த டோட்டல் ஞானம் வேணும்னா அப்போ விட்ரா பண்ண வேண்டியிருக்கு. அபவர்காய நுபிகி மனுஷர்கள் வந்து வெதித்தவ்யம் ஷுட் அட்டெம்ப்ட். இப்படி ஸோ பெட்டர் லைஃபுக்கு அட்லீஸ்ட்டு ஜந்து மாதிரி வாழ்கிறதுக்கு பதிலாக லிவ் லைக் எ பெட்டர் ஹியூமன் பீயிங் அண்ட் தென் டிவைன் பீயிங் அண்டு லோகம். அதுக்கப்புறம் எல்லாத்துல வந்து விடிச்சிட்டு மோட்சம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு வருவேன். அபவர்காயன்னா மோட்சம்னு அர்த்தம். ஆனால் அந்த அபவர்க்கத்துக்கு சுவாமிஜி கொடுக்குற அர்த்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பார். அது நாளைக்கு நான் விவரிக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.